தமிழகம், புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பு. சென்னையில் இன்று 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் எனவும் தகவல். தமிழகத்தில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலத்தில் கனமழை பெய்யும் என கணிப்பு. சேலம், தருமபுரி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை. கிருஷ்ணகிரியில் பெய்த மழையால் பேருந்து நிலையத்தில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். கனமழை காரணமாக கள்ளக்குறிச்சி பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் என தகவல். 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிவிப்புகள் தொடர்பாக நிதித்துறை அமைச்சகம் தீவிர ஆலோசனை. தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால். சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதிலாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம். சிபிஐ, சிபிசிஐடி உட்பட முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்து வரும் மகேஷ்குமார் அகர்வால் சென்னை காவல் ஆணையராகவும் பணியாற்றிய மகேஷ்குமார் குடியரசுத் தலைவர் பதக்கம் வென்றவர். தமிழ்நாட்டில் IAS அதிகாரிகள் 30 பேர் பணியிட மாற்றம். திருச்சி, தருமபுரி, தேனி மாவட்ட ஆட்சியர்களையும் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா இல்லையா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தாவேக அரசு அமைந்தது முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என்றும் விமர்சனம். வாய்க்கிழிய பஞ்ச் டயலாக் பேசினர். முதல்வர் ஆனதும் டீப் ஸ்லீப் மோடுக்கு போய்விட்டார் என உதயநிதி சாடல். கற்றுக்கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் வரை தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார் என்றும் விமர்சனம். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு சார்பில் மனு. மேகதாது அணை விவகாரத்தில் அரசியல் காரணங்களுக்காக பேசுகிறார் DK சிவகுமார். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சாடல். தேவையில்லாமல் 2 மாநிலங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக DK சிவகுமார் இந்த மாதிரி செய்கிறாரு. அது கடுமையான கண்டனங்கள். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அணை கட்டினால் இந்திய இறையாண்மை பாதிக்கும் என மு. வீரபாண்டியன் பேட்டி. எங்கள் வாழ்வும் எங்கள் மூச்சும் காவிரி என்பார். நீதிமன்ற தீர்ப்பை மீறி, ட்ரிபியூனல் தீர்ப்பை மீறி, ஒழுங்காற்று முறையினுடைய வழிகாட்டுதல்களை மீறி அணையை கட்டுவோம் என்று நீங்கள் கட்டினால் நம்முடைய நாட்டின் இறையாண்மை கேள்விக்குள்ளாகும். மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதில் ஊசலாட்டம் கூடாது. மேகதாது அணை விவகாரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் கருத்து. கர்நாடக மாநில அரசாங்கம்
உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்கிற முறையில் நடந்து கொள்வது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அதில் எந்த விதமான ஊசலாட்டமோ சமரசமோ கூடாது. குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் கடைமடை பகுதிக்கு செல்வதை உறுதி செய்ய வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரவும் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி வலியுறுத்தல். மயிலம் தொகுதி வாக்காளர்களை சந்தித்து நன்றி தெரிவித்த சி.வி. சண்முகம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தொகுதி மக்களுடன் சந்திப்பு. என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் பாதங்களை தொட்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிமுகவில் நீடிக்கிறீர்களா என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். மீண்டும் பதிலளிக்க மறுத்த சி. விஜயபாஸ்கர். இன்னும் அதிமுக தலைமையை சந்திக்காம இருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு திருமண நிகழ்ச்சி இருக்கு. நேற்றும் திருமண நிகழ்ச்சி இருந்தது. இன்னைக்கு 40 கல்யாணம் இருக்கு. வேற கட்சிக்கு எதுவும் மாறதுக்கு எதுவும் நேத்தே நான் கிளியரா சொல்லிட்டேன். எனக்கு பத்திரிகை வச்சவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணும். மை கான்ஸ்டன்சி இஸ் மை பிரையாரிட்டி. ஓகே. அதிமுக இருக்கிற நான் அதுலதான் இருப்பேன்னு உறுதியா சொல்ல மாட்டீங்களே. ஒரே நாளில் தாவேகவுக்கு தாவிய 3 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள். அதிமுகவை சேர்ந்த ஆறுமுகம், ராமஜெயலிங்கம், ரவி ஆகியோர் தாவேகவில் ஐக்கியம். கழகத்தில் உள்ள நாங்கள் அத்தனை பேருமே பொறுப்புகளையும் ராஜினாமா செய்துவிட்டு புரட்சி தளபதி விஜய் அவர்கள் தலைவராக உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தில் எங்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு செயல்பட உள்ளோம். விழுக்காடு அதிமுகவினர் தாவேகவில் இணைவார்கள். சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வந்த பெங்களூரு புகழேந்தி பேட்டி. ஆதவ அர்ஜுனன் அவர்கள் மினிஸ்டர் சொல்றதும் மிஸ்டர் புசியானந்த் சொல்றதும் உண்மைதான். 90% வந்து விடுவார்கள் என்று. வேறு வழி இல்லை. ஆகவே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் முகத்திலே எங்களது தலைவர்களை பார்க்கக்கூடிய நேரமாக இது அமைந்துவிட்டது என்பதுதான் உண்மை. புதிய பேருந்து பயண அட்டை வழங்கப்படும் வரை மாணவ மாணவிகள் அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம். போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அறிவிப்பு. திருச்செந்தூர் கோயிலில் அறநிலையத்துறை அமைச்சரிடம் தரிசனத்திற்கு பணம் வசூலித்த 3 பேர் மீது வழக்கு பதிவு. அர்ச்சகர் உட்பட காவலாளிகள் 3 பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. புதுக்கோட்டையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஆய்வின் போதே அரசு அலுவலகத்தில் மின்தடை. அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆய்வின் போது மின் விநியோகம் தடைபட்டதால் சலசலப்பு. தமிழகத்தில் விதிமீறி செயல்பட்ட 67 கல்குவாரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரபு விளக்கம். உரிய அனுமதியின்றி கனிம வளங்களை ஏற்றிச் சென்ற 469 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல். தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் பொதுமக்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல் நடத்திய கும்பல். 4 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. நாகர்கோவில் சென்னை இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கம். கூட்ட நெரிசலை சமாளிக்கும் வகையில் தெற்கு ரயில்வே ஏற்பாடு. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் மங்களூரு எக்ஸ்பிரஸ் தற்காலிகமாக நின்று செல்லும். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விசாரணை முடிந்த 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டும். தாமதத்தை தவிர்க்கும் வகையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு.
கர்நாடகாவில் இன்று மாலை நடைபெறுகிறது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம். முறைப்படி முதல்வராக தேர்வு செய்யப்படுகிறார் டி.கே. சிவக்குமார். கர்நாடக முதல்வராக டி.கே. சிவக்குமார் ஜூன் 1ஆம் தேதி பதவியேற்பார் என தகவல். 4 பேருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கவும் திட்டம். புதிய அரசு அமைந்த பின் முதல் முறையாக கூடிய கேரள சட்டமன்றம். ஆளுநர் உரைக்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடல் பாதி மட்டும் இசைக்கப்பட்டதால் சர்ச்சை. ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் முழுமையாக பாடப்பட வேண்டும். கேரள சட்டமன்ற சர்ச்சையை தொடர்ந்து ஆளுநர் அர்லேகர் பேட்டி. போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் இதுவரை எந்தவித ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை. பேச்சுவார்த்தை தொடர்வதாக ஈரான் அரசு அறிவிப்பு. கியூபாவில் போர் ஒத்திகை பயிற்சியில் தீவிரம் காட்டும் ராணுவம். அமெரிக்காவுடன் மோதல் போக்கு நிலவும் சூழல், கண்காணிப்பு பணிகளும் மும்முரம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது குஜராத் அணி. ராஜஸ்தானுக்கு எதிரான தகுதிச் சுற்று ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. ஆண்டுக்கான ஐபிஎல் சாம்பியன் யார்? குஜராத்தில் நாளை நடக்கும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு, குஜராத் அணிகள் மோதல்.